திமுகவை சார்ந்த ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வந்து திமுகவிற்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் மெத்து என்ற ஒரு விவகாரம் கிடையாது. அவன் வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது. இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம்னு காலங்காலமாக யாரெல்லாம் உருட்டினா? கலைஞர் கருணாநிதி உருட்டினார் பூர்ண மதுவிலக்கு, அப்புறம் ஸ்டாலின் உருட்டினார், அப்புறம் கனிமொழி, அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி, அதுக்கடுத்து இன்பநிதி வரைக்கும் உருட்டுவாங்க. ஆனால் இங்கே உருளப்படுவது எதுனா மனித தலைகள் மட்டும்தான். கலெக்டரை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதாவது இந்த மரணத்தை மறைச்சிடலாம், திமுகவுக்கு வந்து வரலாறை மறைப்பது, அடுத்தவனுடைய வரலாறு திருடுவது, இது ரொம்ப இயல்பாக அவங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி 50க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. 30 பேர் இப்போ கவலைக்கிடம் சொல்கிறாங்க. கவலைக்கிடம்னாலே அது வந்து எந்தளவுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அது எந்த விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் அப்படின்னும்போது இந்த இறப்பு இந்த அளவுக்கு ரெட்டிப்பானதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று முதலமைச்சர், இன்னொரு பக்கம் இந்த கலெக்டர். ஜப்பானில் வந்து டிரைவர் இல்லாமல் போகக்கூடிய பேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கீழே நம்மால் பதிவு போடுறான். உங்கள் ஊரில் நல்லா டிரைவர் இல்லாமல், எங்கள் ஊரில் டயர் இல்லாமல் ஓடுது, பிரேக் இல்லாமல் ஓடுது, சீட் இல்லாமல் ஓடுது, டாப்பே இல்லாமல் ஓடுது. இது ரொம்ப பெரிய சாதனை பேசுகிறீங்கன்ட்டு. கள்ளச்சாராயம் மாதிரியே இந்த பேருந்து அவ்வளோ மோசமான நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது மூலம் ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்படும். நீட்டில் நடந்த மாணவர்கள் இறந்து போனாங்கல்ல, அவர்கள் பண்ணதெல்லாம் தற்கொலை கிடையாது, இது கொலை. இந்த கொலைக்கு காரணம் மோடின்னு சொல்லி அவர் பேசினார். இன்றைக்கு இத்தனை பேர் வந்து தாலி எடுத்து நிற்கிறாங்கல்ல, இதுவும் கொலை. இந்த கொலைக்கு காரணம் யாருன்னு உதயநிதி சொல்ல சொல்லுங்கள். அவங்க அப்பாவா இல்லை அவங்களுடைய அத்தையான்ட்டு. விஜயோடைய அரசியல் முன்னெடுப்பு வந்து நாளைக்கு வந்து திமுகவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். ஏன் புளியை கரைச்சின்னு சொன்னாக்கா, இவர்கள்லாம் போகும்பொழுது ஒரு 4000 பேர் வந்தாங்க கூட்டம். விஜய் போகும்போது 4 லட்சம் பேர் வந்தாங்க. சின்ன பசங்களை வச்சுட்டு இவர் வந்து சும்மா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சின்ன பசங்க பண்ணுற வெள்ளாமல் வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்களா, அது வெள்ளாமல் பண்ணுறது. இது வெல்றதுக்காக பண்ணுறது அரசியலில். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணப்பெல்லாம் விஜய் அரசியல் அடிச்சிங்கல்ல, தொடராக பார்ப்போம். இந்த நொடி வரைக்கும் போகல சார். இன்றைக்கி 50 மரணத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? இது வரைக்கும் வந்து முதல்வர் அந்த இடத்துக்கு போகல. நான் இப்போ சட்டமன்றத்தில் வந்து வீரவசனம் பேசுகிறேன். நான் ஓடி ஒளிபோவன் அல்ல. 50 பேரா தலைக்கு 10 லட்சம், 5 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அந்த 5 கோடி ரூபான்றது ஒரு திமுக காரனோட புள்ள கட்டுற வாட்சோட வேலை. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2019 எடப்பாடி அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிக்கப்பட்ட மாவட்டம். ஆனால் அந்த மாவட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்ததிலிருந்தே பல பிரச்சனைகள் சந்தித்து வந்துட்டு இருக்கிறாரு. எடுத்துக்காட்டுக்கு 2023 ஸ்ரீமதி குழந்தை தற்கொலை பண்ணதில் பெரிய கலவரமே வெடித்து ஒரு ஸ்கூலையே சூறையாடினாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 50க்கும் மேற்பட்ட விஷச்சாராயத்தினால பலி எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு தான் இருக்குது. இன்னுமுமே 10 பேருக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலையில் நம்மளோட இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத் இப்ராஹிம் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ கள்ளச்சாராயத்தினால 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது யாருடைய தவறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுடைய தவறா, இல்லை அரசு அதிகாரிகள் மீது கொண்ட தவறா, இல்லை அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசாங்கங்கள் மீது கொண்ட தவறா? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை தாலி அறுப்பதில் தமிழகம் முதலிடம், திறன்பட செய்வது திராவிடம், இப்படி தான் பார்க்குறேன் நான். ஏன்னா இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகப்படுத்தலாம்னா, மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்து இன்னொரு விஷயத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும், ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு யார் காரணம்னு நான் சொல்லிட்டா. முடிஞ்சா முடிவு ஒரு பாட்டிலேயே முடிஞ்சுச்சு. இதுதான் இந்த திராவிட மாடலுடைய இன்றைய சாதனை. அதாவது 50 ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சி, இந்த திமுக 50 வருஷத்துக்கு மேலே 50 பேர் தாலி அக்குறீங்கனாக்கா, குறிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய மகளிருடைய நிலைமை எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த திமுக ஆட்சி 3 ஆண்டு காலம் வந்த பிறகு இந்த மெத்தோடைய யூசேஜாக இருக்கட்டும், இந்த கஞ்சா புழக்கமாக இருக்கட்டும், இந்த மதுவுடைய புழக்கமாக இருக்கட்டும், புழக்கம் அதை தாண்டி வந்து பயன்பாடு இருக்குல்ல, இந்த கிராஃப் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஹையாக போயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தெரியும். ஒரு 15 வயசு பொம்பளை பிள்ளைய வந்து சக பொண்ணு வந்து அவனுடைய காதலனுக்கு பிறந்தநாள் விருந்தா கொடுக்கணும்னு சொல்லி கூட்டு போய் மெத்து கலந்து கொடுத்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த காதலனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவன் கையில் வந்து மெத்து இருந்திருக்கு. அவனை தூக்கி அடித்து விசாரிக்கும் பொழுது அவன் தான் ஹோல்சேல் டீலராக இருந்து இன்ஸ்டாகிராம் மூலம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த மெத்துன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வந்து திமுகவிற்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் மெத்து என்ற ஒரு விவகாரம் கிடையாது.
அவன் வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து எதை வேணால் விட்டு கொடுப்பா. தான் காதலை இன்னொரு பெண்ணோட இருக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது எந்த பொண்ணு தான் செருப்பு கழட்டி அடிப்பா. ஆனால் இந்த பொண்ணு அதை தாண்டி செஞ்சுருக்கான்னா அவன் மனநிலை என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தொடர்கதையாக இந்த மெத்து விவகாரத்தை அந்த பொண்ணு எடுத்ததுனால தான் அந்த மைண்ட் அந்த மாதிரி போயிருக்கும். நீங்கள் சாராயம் குடித்தாக்கா ஒரு நாள் போதை, மெத்து எடுத்திங்கன்னா 5 நாளைக்கு போதை இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீ தொடர்ச்சியாக அதை எடுத்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எல்லாமே அதுக்கு அடிக்ட் ஆகிரும். அவன் என்ன சொல்லணும் அதை அப்படியே செய்ய சொல்லணும் பொழுது இந்த திராவிட ஆட்சியில் எந்த அளவுக்கு இந்த விவகாரம் போயிட்டு இருக்குனாக்கா, பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் புதைச்சி வச்சுட்டு உட்காந்து தான் கஞ்சி அடிச்சுட்டு இந்த ஆட்சி காலத்தில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்போது திராவிட மாடல் சமூக நீதி பேசுது, பகுத்தறிவு பேசுது. இவர்கள் செய்யக்கூடிய வேலையோட உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சக பெண் தன் கணவனை இழந்த அந்த பெண்ணு சொல்லக்கூடிய இதை கேளுங்க நீங்கள். சொல்லுங்க என்ன நடந்துச்சோ சொல்லுங்க. அவங்களால பேச முடியலங்க. நைட்ல இருந்து அவங்க அப்படிதான் என்ன வேலை செய்யறாரு? மூட்டை நகை தூக்குறாரு. எப்பவுமே வந்தாலும் நான் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுப்பாரு. இன்னைக்கு நேற்று காலையில ஏமாடா போயிடுச்சு. எனக்கு சொல்ல எதுவும் முடியல. ஒரே ஒரு பப்பளம்ல எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்ல. அவரை நம்பிதான் ஏன்னா வந்து வெளியூர்ல இருந்து இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. என் தாலி அறுத்த மாதிரி அவங்க தாலி அறுத்து விழுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஐயா. என் தாலி அறுந்தது மாதிரி அவங்க தாலி அறாதான்னு சொல்லி இந்த பொண்ணு அழுகிறதா இருக்கட்டும். எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, என் கணவருக்கு அப்பா அம்மா கிடையாது, இன்றைக்கி என் பொண்ணுக்கு அப்பா கிடையாது. அந்த குழந்தை கேட்ப நான் என்ன பதில் சொல்வேன்னு சொல்லி ஒரு தாய் அழுகிறாள்ல, இந்த அழுகுரல் கனிமொழிக்கு முதல்ல கேட்குதா? ஏன் அவர்கள் பதில் சொல்லவே இல்லை? தமிழ்நாட்டில் அதிகமான விதவைகளை உற்பத்தி செய்கிறார்கள்னு சொன்னாங்க இல்லையா அதிமுக ஆட்சி இருக்க பொழுது. தற்போது அவங்க அண்ணா ஆட்சி தான் நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. அப்போது இத்தனை பேர் தாலியை இழந்திருக்கிறாங்க. அவர்களை கொடுப்பது நீங்கள் இந்த மக்கள்கிட்ட திமுக சம்பாதிப்பது பிணங்களை மட்டும் கிடையாது, அவருடைய சாபத்தையும் சேர்த்து தான். நான் ஏற்கனவே சொன்னேன், பிணங்களின் மீது ஏறி சிம்மாசனம் அமைத்து உட்கார்ந்து கொண்டு திமுக ஆட்சி அமைக்குதுன்ட்டு. நீட்டுக்கு பொய்யான வாக்குறுதி ஒன்று கொடுத்து மாணவ பிள்ளைகள் இறந்த பிறகு அந்த உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ளும்போது உதயநிதி அவர்கள் புது மாப்பிள்ளை மாதிரி பூ போட சொல்லி நடந்து வந்தார். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இன்றைக்கி இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம்னு காலங்காலமாக யாரெல்லாம் உருட்டினா? கலைஞர் கருணாநிதி உருட்டினார், பூர்ண மதுவிலக்கு. அப்புறம் ஸ்டாலின் உருட்டினார், அப்புறம் கனிமொழி, அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி, அதுக்கடுத்து இன்பநிதி வரைக்கும் உருட்டுவாங்க. ஆனால் இங்கே உருளப்படுவது எதுனா மனித தலைகள் மட்டும்தான். அப்போது இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது, மக்கள் மீது கொஞ்சம் கூட ஒரு அக்கறை இல்லை. நீங்கள் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பக்கத்து மாநிலம் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 10,000 காவலர்களை இடமாற்றம் செஞ்சுருக்காரு அந்த முதல்வர். எதற்காக அந்த முதல்வர் இடமாற்றம் செஞ்சார்னா, இந்த போதைப் பொருள், இந்த கஞ்சா போன்ற விற்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சந்தேகம் வந்துருச்சவனே 10,000 பேரை ஷஃபில் பண்ணுறாருல மக்கள் நலன் கருதி. அவர் சிஎம்மா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்தினாலேயும் இந்த மாதிரி மெத்து புழக்கத்தினாலேயும் கள்ளச்சாரம் புழக்கத்தினாலேயும் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு முதல்வர்கிட்ட சொல்கிறோம். இதை தாண்டி டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்வர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் வெட்டினது ஒட்டினதுனாரு. அப்போ மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் எந்த ஒரு புரிதலுமே எடுத்துக்கொள்ளாமல் நம்ம சொல்லக்கூடிய அது இத்தனைக்கும் ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க, சார் ஆவியில் சிலர்கள் வேலை செய்கிறாங்கன்றாங்க, இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் நடக்கவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா முதல்வர். இவர் மக்களை நேசிக்கக்கூடிய முதல்வரா? இந்த முதல்வர் சரியான நடவடிக்கை அன்றைய எடுத்திருந்தால் இன்றைக்கி இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஒன்று. 2வது விஷயம், இந்த மக்கள் ஏன் திமுக காரெலாம் இப்போ சொல்கிறாங்க, தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் இருக்கும்போது நீங்கள் கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சினது, விற்றது எல்லாமே திமுக காரன்றது நிறைய குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தனை சொன்னாங்க, அவன் தான் சாராயம் விற்றதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் திறக்கும் பொழுது வீட்டு டோரில் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்க பீரோவில் ஸ்டாலின் ஃபோட்டோ, எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க, திமுக காரன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, இந்த கண்ணுக்குட்டியை தூக்கி மிதிச்சாக்கா இதுக்கு பின்னாடி எத்தனை மலைமாடு இருக்குதுன்னு தெரியும். ஏகப்பட்ட மலைமாடுகள் இதுக்கு பின்னாடி இருக்குது, ஏகப்பட்ட பன்னிக்குட்டிங்க இதுக்கு பின்னாடி இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மக்களுக்கு இந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து இவர்களை கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி இந்த மக்கள் போனதுக்கான காரணம் என்ன? நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையை பல மடங்கு உயர்த்தினீங்க, மின்சாரத்துறையை உயர்த்தினீங்க, பால் உயர்த்தினீங்க, பேருந்து கட்டணம் உயர்த்தினீங்க, இந்த மாதிரி வீட்டு வரி எல்லாத்தையும் திமுக அரசாங்கம் வந்த பிறகு விலை உயர்த்தின மாதிரி டாஸ்மார்க்லேயும் விலை உயர்த்தினீங்க. இதில் டாஸ்மார்க்கில் விலை உயர்த்திட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விலை உயர்த்தினீங்க. கூடவே இங்கே இருக்க தொழில் வளத்தை அழிச்சிட்டிங்க, இயற்கை வளத்தை அழிச்சிட்டிங்க, விவசாயத்தை அழிச்சிட்டிங்க, இருக்கக்கூடிய சிறு ஒரு தொழிலெலாம் மின்சாரத்தை கட் பண்ணி நீங்கள் அழிச்சிட்டிங்க. அப்போது வேலை வாய்ப்பு என்பது இங்கே இல்லாமே போய்
அவன் ஒழுங்காக விவசாயம் பண்ணிட்டு இருக்க கூட அதுக்கு வேலை இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறான்னா மூட்டை தூக்குற அளவுக்கு போயிட்டானுங்க. அப்போ அவங்க மூட்டை தூக்க போகும்போது ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கிறது 150 200 அந்த 200 150 கொடுத்து அவன் சாராயம் குடித்தா குடும்பத்துக்கு என்ன கொடுப்பான்? அப்போ நீங்கள் இந்த பக்கம் விலைவாசி உயர்த்தினது ஒன்று, 2வது வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தை ஏற்படுத்தினீங்க. நீங்கள் வந்து ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை ஏற்படுத்திடுவேன்னு சொன்னீங்க. அதையும் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க. அவன் வேறு வழி இல்லாமல் 30 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு அதை வாங்கி குடித்தான், செத்து போகிறான். ஒன்று. 2வது விஷயம், இந்த 3 பேர் மரணம் நடந்த உடனே கலெக்டரை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதாவது இந்த மரணத்தை மறைச்சிடலாம், திமுகவுக்கு வந்து வரலாறை மறைப்பது, அடுத்தவனுடைய வரலாறை திருடுவது, இது ரொம்ப இயல்பாக அவங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கலெக்டரை உட்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறாங்க. இந்த இறப்புக்கு காரணம் வந்து கள்ளச்சாராயம் கிடையாது, ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு வயிறு வலி, என்னென்னமோ காரணம் சொன்னாங்க. ரொம்ப வயசாயிருச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் சொன்னாங்க. ஏகப்பட்ட பேர் வயசாகி இன்னும் உயிரோட தான் சுற்றிட்டு இருக்காங்க, இவங்க அவங்களாம் சாகாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு வயசாயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போது இந்த இறந்து போனவர்களுடைய இறப்புக்கு வந்த சொந்தக்காரன் இருக்கான் பாருங்கள், அவன் ஏற்கனவே அந்த சாராயத்தை வாங்கி வீட்டில் வச்சுருந்தவன்லாம் இந்த நியூஸை பார்த்துட்டு, ஓ இது காரணம் கிடையாதுப்பா, வேறு எதுக்காவது செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து குடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த டெத் ரேஷியோ வந்து இந்தளவுக்கு போகுது. ஒரு அம்மா கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க, ரசிதா பானு அப்படின்றவங்க. நீங்க சொன்ன காரணத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது கலெக்டர் மட்டும் ஆமா கலாச்சாரம் தான் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பலி எண்ணிக்கைகளை குறைச்சிருந்திருக்கலாம். நீங்க ஒரு 10 வச்சிருந்தாங்க, அதை குடிச்சிட்டாங்க. 10லேருந்து 15 பேர் செத்துருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 50க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. 30 பேர் இப்போ கவலைக்கிடம் சொல்றாங்க. கவலைக்கிடம்னாலே அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அது எந்த விஷயத்துல இருந்து பொறுத்த வரைக்கும் அப்படின்னும் பொழுது இந்த இறப்பு இந்த அளவுக்கு ரெட்டிப்பானதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று முதலமைச்சர், இன்னொரு பக்கம் இந்த கலெக்டர். இந்த கலெக்டரை என்னத்துக்கு நீங்கள் அவசர கதியாக மாற்றினீங்க? ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல, அவர் அந்த மாவட்டத்தில் தான் இருந்திருக்கணும். இருந்தாக்கா நாளைக்கு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்பாங்க. இப்போ கள்ளச்சாராயம் மரணத்துக்கு இந்த கள்ளச்சாராயம் காரணம் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேள்வி கேட்கும்பொழுது அவர் 2 பதில் தான் சொல்லி ஆகணும். ஒன்று, நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லணும், இல்லை இங்கே அரசாங்கம் சொல்லுச்சுன்னு சொல்லணும். பொய் சொல்லிட்டேன்னு சொன்னால் அவர் வேலை போயிடும், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டெத் ரேஷியோ பயங்கரமாக போயிடுச்சு. அப்போது அதை சொன்னாலும் அவர் தான் வேலையை வந்து இழந்துட்டு அரசாங்கத்தை காப்பாற்றணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தான் சொல்லுச்சுன்னு சொல்லிடுவார். அப்போ நேரடியாக ஸ்டாலினுக்கு பிரச்சனை வருன்றதுனால உடனடியாக மாற்றுறீங்க. அதுக்கப்புறம் போலீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காவு கொடுக்குறீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயம் ஒன்று தான், இந்த திமுக காரனை நம்பி, இந்த அரசாங்கத்தை நம்பி அதிகாரிகள் தயவு செஞ்சு எந்த தவறான வேலையும் செய்யாதீங்க. கடைசியாக அவங்க முதல்ல காவு கொடுக்குறது காவல்துறையும் இந்த மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தான் சொல்லி இன்றைக்கி அது அப்படியே அரங்கேற்றம் ஆயிடுச்சு. ஏன் அப்புறம் பட் ஆனால் அமைச்சராக மதுவிலக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமியை மட்டும் மாற்ற மாட்டேன்றாங்க. ஏன்னா டிஜிபியாக இருக்கக்கூடியவரையும் மாற்றியாச்சு, எஸ்பியையும் மாற்றியாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டரையும் மாற்றியாச்சு. ஏன் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமியை மட்டும் மாற்ற மாட்டேன்றாங்க? ஏன்னா அவருமே தானே அவங்களுக்கு மேலேயா இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமைச்சராக இருக்கிறாரு. முத்துசாமி தான் முதல்ல இப்போ வந்து டெட்ரா பேக்னு ஒன்று கொண்டு வருவதற்காக இனிஷியேட்டிவ் எடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ மதுவை விற்பனையை ஈஸியாக்கிறதுக்கு, எளிமையாக்கிறதுக்கு, அடுத்து ஈஸியாக கொண்டு போய் எல்லா மாணவ பிள்ளைகள் கையில் சேர்க்கறதுக்கான அது ஒரு எளிய வழிவகையை அவர் முன்னெடுத்திருக்காரு. அப்போ வருமானம் எவ்வளோ வரும்? அப்போ இருக்க அவர் மேலே அரசாங்கத்தின் மீது முதல்வருக்கு அவர் மீது பாசம் இருக்குமா, கோபம் இருக்குமா? ஒன்று. 2வது விஷயம், காலையில் குடிக்கிற குடியாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வரும்னு சொன்னாரா? மது பிரியர்கள்னு சொன்னாங்களா? காலையில் கட்டிங் அடிக்கிறோன்னா நீங்கள் வந்து அவன் உடம்பொலிக்காக அடிக்கிறான்ட்டு உன் டிரைவர்கிட்ட சொல்ல வேண்டியதான்னு நான் அன்றைக்கே கேட்டேன். முச்சாமி வண்டி எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க? முச்சாமி போகலாமா அப்படின்வான். கேட்டா போட்டு ரோட்டில் வண்டி ஓட்டுவான். எங்கே சார் ஓட்டுவான்? அதுக்கப்புறம் இன்றைக்கி பல பேருந்துகள் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு சார், பிரேக் பிடிக்காமல் நேராக கொண்டு போய் ஸ்வீட் ஸ்டாலில் சொல்லுவோம் நான், பார்த்தீங்கல்ல? அப்புறம் இன்னொரு ஆட்டோ மேலே பஸ் நிற்கிது, எங்கடா ஆட்டோ வைக்கிறான்னா ஆட்டோ மேலே பஸ் நிற்கிது, பஸ் மேலே தான் நீ நிற்கிறேன், நஞ்சிருச்சுன்னு வாங்கி பாருங்கள், அந்த அரங்கேற்றுச்சு. அதே மாதிரியான விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு பெல்ட்டெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இந்த காவல்துறைக்கும் போக்குவரத்து வரைக்கும் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் சீட் பெல்ட்டெல்லாம் பேருந்தில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? அது ஒன்று. அடுத்து கண்டக்டர் வந்து அப்படியே சீட்டோட கீழே விழுந்தது. இந்த மாதிரி பல விஷயம் அரங்கேற்றிருக்குல்ல. இப்போ நேற்று ஊடகத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், ஜப்பானில் வந்து டிரைவர் இல்லாமல் போகக்கூடிய பேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. கீழே நம்மால் பதிவு போடுறான், உங்கள் ஊரில் நான் டிரைவர் இல்லாமல், எங்கள் ஊரில் டயர் இல்லாமல் ஓடுது, பிரேக் இல்லாமல் ஓடுது, நான் சீட் இல்லாமல் ஓடுது, டாப்பே இல்லாமல் ஓடுது, இது ரொம்ப பெரிய சாதனை பேசுகிறீங்கன்ட்டு. அப்போது உங்கள் ஆட்சி லட்சணம் எந்த அளவுக்கு இருந்தால் மீம்ஸ் வரைக்கும் போய் நீங்கள் கழிவு ஊற்றி எத்தனை பேர் உயிர் போயிட்டுருக்கு. இந்த பேருந்துனால இதே மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், கள்ளச்சாராயம் மாதிரியே இந்த பேருந்து அவ்வளோ மோசமான நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது மூலம் ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்படும். அரசாங்கத்தில் இதை நம்ம சொல்லி ஓஞ்சி போய்ட்டு அதை வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்குறதா இல்லை. இதோட அது அதிகபட்சமாக ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, மதுரையில் ஒரு லோக்கல் பஸ்ஸு அந்த படிக்கட்டு உடஞ்சி போய் இப்படி கிராஸாக வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? அதில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க. அப்போது அதற்கு வந்து ட்ரோல்ஸ்லாம் ஆயிடுச்சு, மீம்ஸ்லாம் ஆகி நிறைய ஊடகத்துல எல்லாம் போட்டாங்க. பெரிய செய்தியாக மாறின பிறகு அந்த போக்குவரத்துறை அமைச்சர் யார் சார்? சிவசங்கரன்.
சிவசங்கர்கிட்ட ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் டோர் உடஞ்செல்லாம் வந்து இப்படி மக்களுக்கு கொடுத்தா எப்படி, மக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு மாதிரினா அவர் சொல்கிறாரு, தம்பி அது வந்து ஆளெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து மீம்ஸ் எல்லாம் அப்படி போடுறாங்க, ஆனால் உண்மையாம டோர் எப்படி திரும்ப உடஞ்சிங்க அவர் விளக்கம் சொல்கிறார், நல்லா கேட்டுங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிடுச்சு தம்பி, டோர் உடஞ்சி போச்சு. ஏன்டா டேய் எனக்கு நல்லா வருது, ஒரு ஸ்பீட் பிரேக்குக்கு ஒரு டோர் உடஞ்சுன்னா 4 ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினா டயர் ஓடிச்சா தனியாக பார்த்தீங்களா, கண்டக்டர் வெளியே விழுந்தாரா? அப்போது எந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுட்டு பேருந்து ஓடுதுன்றதுக்கு வாக்குமூலம் அவரே கொடுத்துருக்காரு. இப்போ இதை வச்சு வழக்கே போடலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்குக்கு தாங்காத பேருந்தெல்லாம் நீங்கள் மக்கள் பயன்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆர்டிஓ என்ன கழட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, எஃப்சின்னு ஒன்று எடுக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி பேருந்துக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, அப்போ யார் சொல்லி அனுமதி கொடுத்தீங்க, இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்கேம் இருக்குது. ஏற்கனவே வந்து அந்த டயர் மறுசுழற்சியில் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஷவுக்கு வந்து பேசியிருந்தார் இதுக்கு முன்னாடி. அப்போ ஒவ்வொரு விஷயமா அவங்க ஆட்சியில் வந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த பக்கம் கள்ளச்சாரத்தால் ஒரு பக்கம் கொள்றீங்க, இந்த பக்கம் இந்த பேருந்துனால அடுத்து பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும். அப்போ சாதியை ஒரு பக்கம் வச்சு சாராயத்தை ஒரு பக்கம் வச்சு தான் திமுக ஆட்சி நடத்தும்னாக்கா மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லைனாக்கா, இதில் குறிப்பாக அது சம்மந்தமாக அந்த மக்களே சொல்லியிருக்கிறது நீங்கள் கேளுங்க. வாந்தி போய் உடனே தூக்கி போனோடனே சேலத்தில் முடிஞ்சிச்சுங்க சார். வந்துட்டு இருக்காங்க சார், பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இந்த ஆட்சியில் இப்படித்தான் வரும்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் சார். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தாலே வீட்டுக்கு வீடு சாராயம் காசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், தீவிரவாதிகளை திறந்து விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே. எந்த அளவுக்கு மக்களுக்கு திமுக ஆட்சி வந்தாலே சாராயம் காய்ச்சுவாங்க, தீவிரவாதிகளோட இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிற விஷயத்த மக்கள் மனசில் பதிகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா, இது எங்கெல்லாம் போய் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க பாருங்க. சார் 12 வயசு 13 வயசு பசங்க வாங்கிட்டு போறாங்க சாராயம், போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க, பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அந்தாண்டு போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க, எங்க முன்னாடியே பிடிக்கிறாங்க. இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இதான் சார் நடக்குது எங்களுக்கு. இந்த ஏற்கனவே இதில் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக நம்ம ஞாபகப்படுத்தணும். கடலூர் பக்கம் வந்து டாஸ்மார்க்லேருந்து ஒருத்தர் வந்து சாராயத்தை வாங்கி கொண்டு போய் 24 மணி நேரம் வச்சு விற்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன்னு ஒருத்தன் 100க்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி மது 24 மணி நேரம் விற்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த போலீஸ்காரு அவனுடைய பேர் ஃபோன் நம்பரை சாராயம் விற்கிறவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவன் என்னடா நீ போட்டா கொடுக்குறேன்ட்டு அவனை வெட்டுறதுக்கு அறுவாள் எடுத்துகிட்டு விரட்டினான். இவன் ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி, ஏன்டா உங்களை நம்பி தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க என் உயிரை காப்பாற்றுறதுக்காக, நான் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கேன் தண்ணி கூட இல்லாமல் சொல்லி பேசி அந்த ரெக்கார்டிங் வந்து ஊடகத்துக்கெல்லாம் போட்டுவிட்டு ஒரு செய்தியாச்சு. இந்த ஆட்சியில் தான் நீங்கள் பாருங்கள், விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை தாண்டி விஓக்கள் வந்து தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி கேட்டு விண்ணப்பிச்சாங்க. இந்த ஆட்சி காலத்தில் எத்தனை மரணங்கள் எந்தெந்த விதமாக ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்தோட அலட்சியத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவத்துறையில் வந்து தவறான சிகிச்சை மூலம் ஒரு குழந்தைக்கு பாதம் அகற்றப்பட்டதாக இருக்கட்டும், இந்த விஏக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இராணுவ வீரர்கள் வந்து இங்கே வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெட்டப்பட்டு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அசம்பாவிதத்தை சந்தித்தாங்க. இந்த முக்கியமாக சொல்லப்போனாக்கா இந்த மணல் மாஃபியானால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகணுமோ அந்த அளவுக்கு போச்சு. அப்போது ஒரு அரசாங்கம் நல்லா யோசிச்சு பாருங்கள், திருட்டு பைய திருடுவான், அரசாங்கம் தடுக்கும். இங்கே அரசாங்க துணையோட அரசாங்கத்துடைய அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய துணையோட எந்த அளவுக்கு இங்கே கஞ்சா புழக்கமோ இந்த மாதிரி மெத்து புழக்கமோ கள்ளச்சாராயமோ விற்குதுன்றத மதுரை உயர்நீதிமன்றம் கோட் பண்ணி சொல்லியிருக்குல்ல. இங்கே காவல்துறையோட உதவி இல்லாமல் இப்படிப்பட்ட செயல்கள் நடப்பதற்கு, அதாவது போதைப்பொருள் வந்து புழக்கத்தில் வருவதற்கு சாத்தியம் கிடையாதுன்னு இன்றைக்கி நீதிமன்றம் பண்ணி கண்டிச்சாங்க. இன்றைக்கி அது அப்பட்டமாக உண்மையாகி போச்சுனாக்கா இதுதான் திராவிட மாடல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சார், தினமலரில் ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க, அது அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கி ட்விட்டரில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன வருஷம் கள்ளக்குறிச்சியில் எஸ்பியாக யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்கிறார், போலீஸாக இருந்திருக்கிறார். அவர் வந்து நிறைய பேர்த்த வந்து இந்த மாதிரி அங்கே நிறைய கலாச்சாரம் விற்கப்படுதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணி நிறைய நல்ல லைம்லைட்டில் இருந்தார். பட் ஆனால் யாரோ ஒரு திமுக காரரை போய் அவர் மிரட்டி, ஓகேங்களா இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் வந்து அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் இன்னும் 8 மாதம் இருந்தும் கூட விருப்ப ஓய்வு பெற்றுட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டதாகவும் சொல்லப்படுது சார். அவர் வந்து சொல்லியிருந்திருக்கிறார், ஓகேங்களா இங்கே கலாச்சாரம் சீக்கிரமாக வந்து இறப்பே ஏற்படும் அப்படின்ற மாதிரி தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை அவரை மாற்றாமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த இறப்புகள் தடுத்திருக்கலாம்ல. அது அண்ணாமலை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டா? அங்கே இருக்க பொதுமக்கள் சொல்கிற குற்றச்சாட்டை கேளுங்க. சாராயம் விற்கிறாங்க, இன்னைக்கு விஷம் சாராயம் கொடுத்துருக்குறாங்க. நேத்து தெரியாது எங்களுக்கு, அவங்க வந்து கம்மி படுத்திருந்தாங்கள. நம்ம யாராவது கேட்டாக்கா உன் புருஷன் அங்க வந்து குடிக்கிறான், உன் புருஷனை கட்டுமானம் பண்ணிக்கொண்டு அசிங்கமா பேசுறாங்க, அடிக்கிறதுக்கு வராங்க. நாங்க கேட்டாக்க எங்க தெரு வந்து ஒரு டிவி மாதிரி இருக்குது. எங்க தெருவே எங்களுக்கு வந்து அவங்களுக்கு அடிமையா நாங்க இருக்கிறோம்.
அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் நாங்க இருக்கிறோம். இந்த சாராயம் விற்கிறத பத்தி என்ன புகார் தெரிவிச்சிருக்கா போலீஸ்க்கு தெரியுமா? ஏற்கனவே எல்லாம் சொன்னாங்க. அவங்க என்ன வந்து கேக்குறது இல்ல போலீஸுங்க. அவங்க பணம் வாங்குறாங்க, லஞ்சம். நான் மாமூல் கட்டுறேன், நீங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாக்கா உங்க வீட்டுக்காரன் ஏமா போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸே கேக்குறாங்களா? ஆமா, போலீஸே தான் கேக்குறாங்களே. எங்க பண்ணாலும் லஞ்சம் கொடுத்துட்டு விற்கிறோம். அப்ப இது நியாயம் இல்லையா, தர்மம் இல்லையா? அப்ப நாங்க எல்லாம், நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் பச்சை தண்ணியில பால்டால் ஊத்தி கொடுத்துட்டு சொல்லு, நாங்க எல்லாம் செத்து போறோம் கும்பலா. அப்ப யாருக்கே எடுத்தும் போகட்டும். நாங்க திராவிட மாடல் எடுத்து அவலத்தை பாருங்கள். மக்கள் பொதுமக்கள் பேசாமல் பச்சை தண்ணியில், அதுவும் 2024 நாங்கள் எல்லாமே அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோன்றாங்க. இவங்க பகுத்தறிவு பேசுகிறானுங்க, இவனுங்க சமூக நீதி பேசுகிறானுங்க. எவ்வளோ அவலம் பார்த்தீங்களா? மக்கள் வந்து அவர்களை அடிமையாக வச்சுட்டு காவல்துறை வச்சு மிரட்டுறது, கள்ளசாராயம் விற்கிறவங்க மிரட்டுறது, அவங்க பெண்களை அசிங்கமாக பேசுறது, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்வர் என்ன சொல்கிறாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு. நம்ம வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சின்றாரு. இந்த சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றுவது திமுக நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அது வந்து எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது இதுதான் இவங்க லட்சணம். கடைசியாக அந்த பொம்பளை சொன்னது, அந்த பெண் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பாருங்கள். கடைசியாக அந்த பொதுமக்கள் எல்லாத்துக்கும் பச்சை தண்ணியில் பால்டாயில் கலந்து கொடுத்துருங்க, நாங்கள் செத்து போகிறோம் அப்படின்ட்டு. அது பால்டாயில் கொடுங்கன்னு சொன்னாக்கா அது வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சிருமோன்னு பால்டாயில் தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்து ஆனால் நீங்கள் அந்த செய்தி வரும்போது உங்களுக்கு புரியும். அப்போ அந்த மக்கள் வந்து எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருந்தாக்கா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த திமுக இது வரைக்கும் இன்னொரு பெண்மணி கூட சொன்னாங்க, கொரோனா வந்தபோது நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம். எப்படி இந்த கொரோனா உலகம் முழுக்க வந்து எவ்வளோ மக்களை கொத்தாக கொன்று குவிச்சிச்சு, அப்போ கூட நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம் சார். ஆனால் இப்போ இந்த கள்ளசாராயத்தினால, இந்த கொடுங்கோல் ஆட்சினால நாங்கள் செத்து போய்கிட்டு இருக்கிறோனாக்கா இது என்ன அவலம்னு கேட்டாங்க. இது உள்ளபடி ஏன் வாயிலிருந்து கேட்குறத விட நீங்கள் அவங்க சொல்கிறது கேளுங்களேன். இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ நன்மை செஞ்சா பரவாயில்ல சார், ஆனா இது ரொம்ப கொடுமை சார். இவ்வளவு வந்து கொரோனா வரும்போது கூட இங்க எதுவும் ஆகல சார், ஒருத்த கூட எங்க இதுல கொரோனாவில சாகல சார். இது புதுசா இருக்கு எங்களுக்கு. எங்க பார்த்தாலும் கருணாபுரம் கருணாபுரம் கருணாபுரம்ட்டு அவ்வளவு கொடூரமா ஆயிடுச்சு. இந்த குழந்தைங்களை காப்பாத்துங்க சார், ஏதோ நல்லது பண்ணுங்க. இந்த ஒட்டுமொத்த மக்களையும் கருவறுத்திருக்கு இந்த கள்ளச்சாராயம். அப்போது இந்த முதல்வருக்கு யாரை பற்றி எந்த நபர்களை பற்றியும் கவலை கிடையாது. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்தால் அப்படியே பயங்கரமாக வீரவசனம் பேசக்கூடிய நடிகர்கள், சமூக போராளிகள், அந்த சமூக போராளிகள், இந்த கோவணம்னு ஒருத்தன் சுற்றுவான் தெரியுமா, கோமணம் மாதிரியே. இப்போ எல்லாம் பாட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற பாட்டு தான். அதே மாதிரி மூடுங்க டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு வரல, இப்போ அவரை மூடிட்டாங்க. திமுக ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் 1 கிலோ இல்லை சார், 1 லாரி மிச்சரை கொடுத்து விட்ருக்கு. கம்முன்னு தின்னுட்டு உட்காந்துருக்கானுங்க. ஒரு பயம் பேசலை, சூர்யா பேசலை, சத்யராஜ் பேசலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவிற்கு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த தடவி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வருடி கொடுப்பாங்கன்னு. அதுபோல் திமுக செஞ்ச இந்த விஷயத்திற்கு வருடி கொடுத்து நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் மீது கைது செய்யணும், இவர்களுக்கு வேலை கொடுக்கணும், இதை பண்ணணும். ஏண்டா கொன்றுக்காங்க, இது கொலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கொலை. நீங்கள் இந்த கொலைன்ற விஷயத்தை நீங்கள் எதோட பொருத்தி பார்க்கணுன்னா, நீட்டுக்காக நடந்தது உதயநிதி சொன்ன வார்த்தை, நான் சொன்னதில்லை. நீட்டில் நடந்த மாணவர்கள் இறந்து போனாங்கல்ல, அவர்கள் பண்ணதெல்லாம் தற்கொலை கிடையாது, இது கொலை. இந்த கொலைக்கு காரணம் மோடின்னு சொல்லி அவர் பேசினார். கரெக்டுங்களா? இன்றைக்கு இத்தனை பேர் வந்து தாலி எடுத்து நிற்கிறாங்கல்ல, இதுவும் கொலை. இந்த கொலைக்கு காரணம் யாருன்னு உதயநிதி சொல்லுங்கள். அவங்க அப்பாவா இல்லை அவங்களுடைய அத்தையான்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலாம். ஆட்சியில் உட்காந்துருக்கோன்றதுனால மக்களை பற்றி கவலை இல்லாமல் ஏக வசனம் பேசுகிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப ஏளனமாக நினைக்கிறது. இந்த லட்சணத்தில் இவங்க ஸ்கூலில் வரக்கூடிய மாணவ பிள்ளைகள் கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இதெல்லாம் சாதிய பாகுபாடு, இதெல்லாம் வந்து சாதியை வந்து கண்டறியக்கூடிய விஷயம், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிக் பாஸ் மாதிரி காலையிலே பாட்டை போட்டு கொண்டு ஆட்டி எந்திரிக்க விடணுமான்னு கேட்குறேன் நான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைங்க என்ன பண்ணுங்கள், காலையில் மத வழிபாடு செய்வது, அவங்களுக்கு விருப்பம் உள்ள நபர்கள் அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு அந்தந்த வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு பொட்டு வச்சுட்டு கயிறு கட்டு வராங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ சமீபமாக ஒரு காவல்துறை வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளடிச்சிட்டான். செய்தியில் வந்தது, கொள்ளடிச்சிட்டு வீடு முழுக்க மிளகாத்தூள் தூவிட்டு போயிட்டான். இப்போ அரசாங்கம் என்ன செய்தி சொல்லும், இனிமேட்டு மிளகாத்தூள் விற்கக்கூடாது. எப்படி மிளகாத்தூள் விற்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணை வெளியிடும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்டா நீ குடிக்க வேண்டியது திருட்டு போயிலவா மிளகாத்தூளையா? அந்த மாதிரி நீங்கள் சாதி ரீதியான பாகுபாடு இங்கே யார் செய்கிறானோ அவனை தூக்கி போட்டு மென்னி உடைக்கிறது தானே உங்கள் வேலை. காவல்துறை எத்தனை பேருக்கு வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாலும் கட்டு போடுறீங்க. அப்போ இங்கே சாராயத்தின் மூலமாகவும் ஒரு பக்கம் சாதியின் மூலமாக இங்கே இவ்வளோ பெரிய அடக்குமுறை ஏற்படுதுன்னா அதுக்கு எவன் காரணம்னு முதல்ல கண்டறிஞ்சிங்கனாக்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். யார் காரணம் நான் சொல்லவா?
எஸ்சி ஓசின்னு ஒரு ஆள் பேசினா ஞாபகம் இருக்கா? அப்போது சாதிய ரீதியான இழிவான ஒரு சொற்களை வந்து இவர் பேசி அடையாளப்படுத்துகிறாருல பொன்முடி, அவர் மீது என்ன வழக்கு இது வரைக்கும் எடுத்தீங்க? திமுக அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் கோமுத்ரான்னு ஒரு ஆள் பேசினார், அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாய்கறி மேட்னு ஒரு ஆள் பேசினார், மலமல்லும் சமூகம் ராசா பேசினார். புரியுதுங்களா? அப்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் சாதியை மையப்படுத்தி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. உங்கள் கட்சியில் உள்ள மேலே நடவடிக்கை எடுக்க துப்பு கிடையாது. இதை விட இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் இப்போ இடையில ஒரு மெண்டல் சுற்றிட்டு இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? கொச்சை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த அளவுக்கு வன்மமாக, சார் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா எல்லாரும் குறித்து வன்மமாக பேசுகிறான். இது வரைக்கும் அவன் இருக்கக்கூடிய மோடியை குறித்து, அமித்ஷாவை குறித்து, நிர்மலா சீதாராமன் குறித்து, இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வானதி சீனிவாசனை குறித்து, தமிழிசை குறித்து, பிஜேபி கவர்னரை பொறுத்து, அண்ணாமலையை பொறுத்து, இருங்க வரேன் பிஜேபியில் அண்ணாமலை குறித்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு, கவர்னர் குறித்து பேசியிருக்காரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராமதாஸை குறித்து மிக மிக கேவலமான சொல், அது இல்லாமல் வயசாகி போய் சேர்த்து தொலையலாம்னு சொல்லி பேசியிருக்காப்புல. அதுக்கப்புறம் விஜயகாந்தை குறித்து, பிரேமலதா குறித்து, ஓகேங்களா, எடப்பாடியார் குறித்து, ஓபிஎஸ் குறித்து. இப்போ சமீபத்தில் வந்து ராதிகா சரத்குமாரையும் தமிழிசையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துமே இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. இந்த ஆள் பேசாத தலைவர்கள் யார்? பேசாத தலைவர்கள் யார்? இங்கே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா குறித்து உருவ கேலி செஞ்செல்லாம் பேசினான், குண்டம்மான்னு சொல்லி பேசின வார்த்தையாக இருக்கட்டும், ரொம்ப கொச்சையாக பேசி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசினால, இதற்கு காரணம் யார் சொல்லுங்கள் பார்ப்போம்? நானே சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஆளே சொல்லியிருக்கான். கேட்குறீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த ஆள் பேசினது. இதற்கு காரணம் யாருன்றதை அவனே சொல்கிறான், கேளுங்க. ஒழுங்கா பேசணும். நான் ரொம்ப கண்ட்ரோலாகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் சூழ்நிலை அப்படி. ஆமாம், சின்னவரே நான் பார்த்துக்கிறேன்றாரு, பெரியவரு முறைக்கிறாரு, நான் எங்கே போகாது இருக்க முடியும்? அதனால பதுக்கி கேப் போட்டு பாஞ்சின்னுக்கிறேன். எப்படி? சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு, பெரியவர் முறைக்கிறாரு, அதனால தான் நான் பதுங்கி கேப் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதற்கு முதல் காரணம் யார்? உதயநிதி அவர்கள். உதயநிதி சொல்லி தான் நான் அப்படி பேசுகிறன்றதை அப்பட்டமாக வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். அவரே கொச்சியாக பேசினவர் தானே. இபிஎஸ் காலுக்கடி போட்டு தன் தாய் வயசு இருக்கக்கூடிய சசிகலாவையும் தகப்பனாக இருக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய இபிஎஸ்ஸையும் ரொம்ப கேவலமாக பேசின ஒரு ஆள். இதை விட முக்கியமான விஷயம், கதிரானந்தை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு, இந்த எம்பி எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பாராட்டிட்டு தான் பேசவே தொடங்கினாப்புல உதயநிதி அவர்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இன்றைக்கி அண்ணன் தான் ஸ்டார் பேச்சாளர்னு சொல்லி பாராட்டி கைத்தட்டு வாங்கி கொடுக்குறது தான் பேச்சவே ஆரம்பித்தார். உங்களுக்கு அந்த காணொலி வேணாலும் தரேன். அப்போது இவ்வளோ அநாகரித்துக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சா, உதயநிதி அவர்கள். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற இந்த பட்டா இல்லாத வேஸ்ட்லேண்ட் இருக்குல்ல, தமிழில் பிடிச்சவங்க கன்வெர்ட் பண்ணிக்க, இந்த பட்டா இல்லாத வேஸ்ட்லேண்டை இன்னொரு ஆள் பாராட்டியிருக்கிறேன். இன்று தமிழ்நாட்டில் வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே, மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். இன்றைக்கு யூடியூப்ல மீன்ஸ்னா அது அதிமுக சரி, மோடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை கிழிக்குன்னா அவர் பேசின பேச்சை வச்சுதான் நம்ம ஆட்கள் மீன்ஸே போடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார். கேட்டுக்கிட்டீங்களா? அடுத்த தலைவர்களை இழிவாக பேச விட்டு இவங்க ரசித்து எந்த அளவுக்கு வக்கர புத்தியோடு இருக்கானுங்களுக்கு புரியுதா? பேசினது யார் சார்? இப்போ தயாநிதி மாறன் எம்பி. இவங்க திராவிட மாடல் லட்சணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? பகுத்தறிவை பற்றி பேசுனாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? நான் சொல்ல சமூக நீதி சவப்பட்டில் ஏற்றக்கூடிய இந்த திராவிட மாடல் பேசக்கூடிய பேச்சை கேளுங்க. ஒரு பக்கம் உதயநிதி சொல்லி தான் பேசினேன்னு அவன் பொது மேடையில் சொல்கிறான். ஸ்டாலின் கண்டிச்சிருக்கிறாரு, உதயநிதி ஆதரிச்சிருக்காரு, அதையும் அவன் பதிவு பண்ணுறான். நம்ம அதையும் நீங்கள் கோர்ந்து பாருங்கள். 2026 உதயநிதி தான் வந்து அடுத்து அந்த கட்சிக்கான சிஎம் கேண்டிடேட்னு சொல்கிறாங்க. அவர் எந்த மாதிரி தேர்ட் கிரேடான ஒரு ஆளை எப்படி ஊக்குவிக்கிறாருன்னு பாருங்கள். அதை தயாநிதி மாறன் வந்து எப்படி புகழ்கிறாரு பாருங்க. அண்ணாமலையிலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாத்தையும் கிளின்னு கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ரசித்து கைத்தட்டி கொண்டாடுறாங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்கர புத்தி உங்களுக்கு புரியுதா? இதுதான் திராவிட மாடல். இந்த 50 ஆண்டு காலமாக நம்ம ஏன் வந்து இந்த திமுக தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகணும்னு நம்ம சொல்கிறோன்னு புரியுதா? நேரடியாக அரசியல் செஞ்சால் அந்த அரசியலை நேரடியாக தைரியமாக எதிர்கொள்ள திராணி இல்லாத பேடிகள் இது போன்ற வேட்டை நாய்களை ஏவி விட்டு இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தமிழ்நாட்டில் நிதர்சன உண்மை. அப்போ இவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடைக்கும். அந்த முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய வேலையை எல்லா அரசியல் கட்சியும் துரிதமாக செய்யணும். அதில் குறிப்பாக நம்ம ஒரு ஆள் இப்போ பாராட்டணும்னா நடிகர் விஜய்.
முதல் முறையாக நடு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி செக் வச்சுட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உள்ளது அறிக்கை தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல வெளியே வந்து நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு. குரல் கொடுத்தது மட்டும் இல்லை, நேரடியாக செக்கு காரி துப்பிட்டு வழக்கமாக விஜய் கட்டம் போட்ட சட்டை போடுவார்ல, இப்போ கட்டம் போடுறதெல்லாம் திமுக கட்டம் கட்டுறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கழட்டி போட்டு வெள்ளை சட்டியோட வந்தாரா? மருத்துவமனைக்கு போய் அந்த அந்த நபர்களை பார்த்து அந்த நபர்களுடைய இறந்த நபர்களுடைய குடும்பத்தினரை விசாரிச்சுட்டு அந்த பேஷண்ட்டையும் விசாரிச்சுட்டு போயிருக்காப்ப நம்மளுது விஜயோடைய அரசியல் முன்னெடுப்பு வந்து நாளைக்கு வந்து திமுகவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். ஏன் புளியை கரைச்சின்னு சொன்னாக்கா, இங்கேருந்து எல்லா தலைவர்களும் போனாங்க. இபிஎஸ் போனார், இந்த பக்கம் அண்ணாமலை போனார், இந்த பக்கம் சசிகலா, அப்புறம் பிரேமலதா எல்லாமே போனாங்க. இவர்கள்லாம் போகும்பொழுது ஒரு 4000 பேர் வந்தாங்க கூட்டம். விஜய் போகும்போது 4 லட்சம் பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் அன்றைக்கி நைட்லாம் தூங்காமல் புலம்பியிருக்கானுங்க. என்னடாவே நம்ம சாதாரண சின்ன பையன் விஜய் நினச்சோம், பொடி பசங்களை வச்சுட்டு விஜய் வந்து அரசியல் பண்ணுறாரு, இவரெல்லாம் வந்து எங்கே நாளைக்கு வரப்போகிறாப்புல, எங்கே வந்து மேலே வரப்போகிறாப்புலன்னு அப்படி தான் சொன்னாங்க திமுககாரன் எல்லாமே. சின்ன பசங்களை வச்சுட்டு இவர் வந்து சும்மா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாப்புலன்ட்டு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சின்ன பசங்க பண்ணுற வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்களா? சின்ன பசங்க பண்ணுற வெள்ளாமல் வீடு வந்து சேராது, அது வெள்ளாமல் பண்ணுறது, இது வெல்றதுக்காக பண்ணுறது அரசியலில். அப்போ விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு வேறு மாதிரி இருக்குல்ல. திமுக காரனுக்கு தவசம் பண்ணுறதுக்கான வேலையை அவர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாமே அதுக்கடுத்து செய்யக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணப்பெல்லாம் விஜய் ரசிகர்கள் அடிச்சிங்கல்ல, இப்போ தொடராக பார்ப்போம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கை வச்சிங்கனாக்கா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் கவர்னர் ரவி காத்துக்கிட்டு இருக்காரு எப்போ ஆட்சி கலகலான்னு, சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிடுவார். அப்போது இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். திமுக பழையபடி திருட்டுத்தனம் பண்ணுறதா இருக்கட்டும், பழையபடி ரவுடிசம் பண்ணுறக்கூடிய வேலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணும். ஒரு பக்கம் இந்த பக்கம் விஜய் அடிக்கிறாப்புல, இந்த பக்கம் அண்ணாமலை வேலையை ஆரம்பிக்கிறாப்புல. யாருக்கு எத்தனை நபர்களுக்கு தகவல் தெரியும் தெரியல. ஒரு 10 நாளுக்கு பிறகு ஒரு 10 நாள் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு பயணமாக போவதற்கான திட்டவடிவம் செஞ்சுருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் அறிக்கை கொடுத்து அடுத்து திமுக காப்படிக்கிற வேலை செய்வதற்கான 2.0ன்ற மாதிரி அடுத்து நம்ம 3.0 இறங்குறதுக்கான வேலை செய்கிறாரு. எனக்கு என்ன தேவைனாக்கா, என் மக்களுடைய வாழ்வாதாரம் நசுங்கக்கூடாது, அவர்கள் உயிர் பறிபோகக்கூடாது. அதற்கு யார் இறங்கி அடித்தாலும் அடிங்க, எல்லா சப்போர்ட் நானும் பண்ணுறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேரை கெடுக்கிற வகையில், ஏம்மா நீ போய் காலில் விழுமா, காலில் விழு அப்படின்ற சொல்கிற மாதிரி வீடியோ தான் ரவுண்ட் பண்ணி வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சார், நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அவன் குடும்பத்துலேருந்து வரும்போது ஒரு தலைவராக விஜய் வராரு, கட்சி ஆரம்பித்து அவன் குடும்பத்தில் உள்ளதான் சொல்கிறான், நீ காலில் விழுன்னு சொல்கிறான். ஏன்னா வந்து இந்த மாதிரி வராரு, அவர்கிட்ட குறைய சொல்லுன்ட்டு. ஏன்னாக்கா நீங்கள் உங்கள் உதயநிதி வந்தார்ல, ஏன் உங்கள் காலில் விழுகலை? கொன்னதை நீங்கள் தான், உங்கள் ஆட்சி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தானே உங்கள் காலில் விழுகிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்போ அவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய போகிறாங்க தானே விழுகிறாங்க. எதற்காக இப்போ ஐபிஎஸ் காலில் விழுந்தாங்க? உங்களை ஏன் புறக்கணிச்சாங்க? ஏன் முதல்வர் இது வரைக்கும் போகவே இல்லை? இந்த நொடி வரைக்கும் போகல சார். இன்றைக்கி 50 மரணத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? இது வரைக்கும் வந்து முதல்வர் அந்த இடத்துக்கு போகல. நான் இப்போ சட்டமன்றத்தில் உட்காந்து வீரவசனம் பேசுகிறேன், நான் ஓடி ஒளிபோவன் அல்ல, ஸ்பாட்டுக்கு வரவே இல்லையே. அது எலெக்ஷன் முடிஞ்சால் கொடைக்கானல் 1 வீக் டூர்லாம் போவார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லையே. நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், இப்போது 40க்கு 40 ஜெயிச்ச மாதிரி அடுத்து வந்து 200 ஜெயிப்போம், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்னாரு. நான் அன்றைக்கே சொன்னேன், நீ சுடுகாட்டில் நின்னா எதிரி தெரியாது, ஊருக்குள்ள வா, அங்கே இருக்கிறது வெறும் பணமாக தான் தெரியும்ன்ட்டு. அதே போல் நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டு இங்கே மக்களை கொண்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்குள்ளே வாங்கயா, உங்களை தவிர்த்து அத்தனை கட்சியும் உங்களுக்கு எதிரி தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் இல்லாத கிரவுண்டில் கத்தி சுற்றுறது, கம்பு சுற்றுறதோடைய வேலையை பார்க்கறத விட்டுட்டு மக்களுக்கு நல்ல செய்கிறது ஏதாவது ஒன்று பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் தேடி மீம்ஸ் போகிறவனை அரெஸ்ட் பண்ணுறது, குண்டர் சட்டம் யார் மேலே போடணும்? விவசாயி மேலே போடணும். விவசாயம் மீது குண்டர் சட்டம் போடுறது, உங்களை பற்றி நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறீங்கன்னு யாராவது கருத்து பேசினா அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட வேண்டியது. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சல் எவன் மேலே குண்டர் சட்டம் வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க உங்கள் ஆட்சி வந்த பிறகு? ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், இந்த மாதிரியான ஒரு சாதி ரீதியான பாகுபாடு ரீதியான பேசுகிறான், உங்கள் கட்சிக்காரனும் அதே மாதிரி பேசுகிறானுங்க, அமைச்சர் பெருமக்கள் பேசுகிறாங்க. இவர்கள்லாம் நீங்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு நீங்கள் திராவிட மனம் நல்லாட்சி கொடுக்குறோம், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்ட்டு வெக்கம் இல்லாமல் 100% வாக்குறுதி நிறைவேற்றின வேறு போய் சொல்லிட்டு முதல்வர் சுற்றிட்டு இருக்காரு பொழுது, இந்த ஆட்சி இனி நம்ம மக்களுக்கு தேவையில்லைன்றதுக்காகவும் இந்த 2024 மிகப்பெரிய அவர்களுக்கு அடி இருக்கிறதுக்காகவும் எல்லா நபர்களும் துரிதமான ஒரு வேலையை செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஆளை போடணும். நீங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறது 2வது விஷயம். திமுக காரனுக்கு ஓட் பேங்க் அதிகமாக போக விடாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. அதுக்காக நீங்கள் கேண்டிடேட் போடணும். 2வது விஷயம், அவன் திருட்டுத்தனம் பண்ணுறான், காசு கொடுக்குறான், அதனால் அவன் ஜெயிச்சிருவான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய தொண்டர் அங்கே இருக்கிறாங்கல்ல, ஒரு 50 லட்சம் பேராவது இருப்பான்ல, வளைச்சு வீடியோ எடு, காசு கொடுக்குறத தேர்தல் ஆணையத்தை கொண்டு வா, இவ்வளோ காசு கொடுத்தோம் ஜெயிக்க போகிறாங்க, எலெக்ஷனை நிப்பாட்டு, திருப்பி மறுபடியும் ரீஎலெக்ஷன் கொண்டு வா,
மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுற, திருப்பி காசு கொடுத்தா திருப்பி வீடியோ எடு, எப்படி அவன் ஜனநாயகத்தை மீறி அவன் செய்கிறான்னு நம்ம பார்ப்போம். அப்போது அந்த வேலை செய்யணுமே தவிர ஒரு எதிர்க்கட்சி பின் வாங்கிட்டு தேர்தல் நான் புறக்கணிக்கின்றது ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. அதனால தான் திமுக இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மக்களை கொண்டுட்டு ரொம்ப தெனாவட்டா 50 பேரா தலைக்கு 10 லட்சம் 5 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அந்த 5 கோடி ரூபான்றது ஒரு திமுக காரனோட புள்ள கட்டுற வாட்சோட விலை. தூக்கி அசால்ட்டாக கொடுத்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வாய அடிச்சுட்டு மறுபடியும் அதே வேலையை செய்வீங்க. அப்போ இதை மாற்றணும்னாக்கா, இதுக்கான மாறுதல் நடக்கணும்னாக்கா நம்ம சிறப்பான முன்னெடுப்பு எடுக்கணுன்ற ஒரு அக்கறை ஒவ்வொரு எதிர்க்கட்சிக்கும் இருக்கணும். ஸோ இந்த வேலையை முன்னெடுக்கணும்னு சொல்லி அந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் கேட்டுக்கிறேன். திமுக 10க்கு மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, ஓகேங்களா? அவங்களாம் யாருமே இப்போ குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, வெளியே வந்து பேசவும் மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ பலி நடந்திருக்கு. இல்லை எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க, இதை வந்து கண்டிக்கணும், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பட்டும் படாமடி மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுதான் சொல்கிறேன், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இதற்கு காரணம் யாருன்னு ஒவ்வொரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாதா? இதற்கு காரணம் யார் செஞ்சிருப்பா, எதனால் திரும்ப திரும்ப இந்த விஷயம் நடக்குது? ஏற்கனவே 21 மரணம் நடந்துச்சு, மறுபடியும் இன்றைக்கி 50 மரணம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆட்சியில் காவல்துறை யார் மௌனிக்க வச்சிருக்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்காரு முதல்வர், எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் சும்மா அப்படி மேம்போக்காக வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். மக்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தெருவில் இறங்கி எல்லாத்துக்கும் போராடி சண்டை செய்ய மாட்டான். ரொம்ப சைலண்ட்டாக வந்து எப்போ செய்யணுமோ அப்போ செய்வானுங்க. அப்போ வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்து மறுபடியும் முச்சந்தில் போய் நிற்கக்கூடிய வேலை கண்டிப்பாக நடக்கும் 2026. இனி திமுக என்பது விடியுதா விடியலையான்னு நீங்கள் பாருங்கள். இப்படித்தான் வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே சொன்னாங்க, திமுக ஆட்சி மேலே ரொம்ப பயத்தில் இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க மக்கள்லாம் அப்படின்ட்டு. ஆனால் 40 ஜெயிச்சு கொடுத்துட்டாங்களே சார். இது வந்து மோடியா ராகுலான்றதுக்காக கிடைக்கப்பட்ட வெற்றி, இது ஸ்டாலினுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியே கிடையாது. அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மோடியோடைய மிகப்பெரிய தாக்கம் இங்கே ஏற்படல. அவரால் வந்து இங்கே பெரிய கலவரம் வந்துச்சு, வன்முறை வந்துச்சுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் மோடி வேணாம் ராகுல் வேணும் முடிவெடுத்துருக்காங்கனாக்கா, இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளோ பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்கல்ல, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடுறாங்க, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பெருவெள்ளத்தில் மக்களை பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், கிளாம்பாக்கன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை திறந்து மக்களை வந்து அவதிப்பட உள்ளதை வச்சதாக இருக்கட்டும், சாதி ரீதியான பாகுபாடு நடத்ததாக இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், புதுக்கோட்டை பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கள்ளச்சாராய மரணம் உட்பட பார்க்கும்பொழுது 2026 ஸ்டாலினுக்கு எவ்வளோ பெரிய அடி விழுகுதுன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நிலைமை வச்சு நீங்கள் பேசாதீங்க. ஒரு நொடி பொழுதுல எல்லாமே தலைகளை மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த கள்ளச்சாராய மரணம் வந்து இவர்கள் ஆட்சி நடத்துகிற லட்சத்துக்கான சாட்சி. இதே மறுபடியும் மக்கள் முதல் எடுத்து வைப்போம். எலெக்ஷன் டேத்தில் நமக்கு என்ன வேலை செய்வோம்? திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை எல்லா மக்களும் இது தன் கடமையை நினச்சி செய்யணும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி.